உறுப்புகளில் நோய் வந்தால் உடனே தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக மற்ற உறுப்புகளில் நோய் வரும்போது ஈஸியாக ஆரம்ப நிலையில நம்ம கண்டறிய முடியும். இந்த கல்லீரலில் இப்போ அக்குபஞ்சரில் நாடி பார்த்துட்டு இந்த உருப்படி இயக்க சக்தி குறைவாக இருக்குன்னு கண்டறிஞ்சு சிகிச்சை அளிக்கலாம். இன்றைக்கி நிறையா பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் சம்மந்தப்பட்ட மஞ்சக்காமரை இதெல்லாம் இருக்கும்போது ஆரம்ப நிலையில நம்ம இந்த கழிவுகளை முழுமையாக்கி அதை சரி பண்ணுறோமான்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ நம்ம இந்த கல்லீரல் மட்டும் வெளியாகும் அப்படின்னா நோயெல்லாம் முற்றிய நிலையில் தான் இந்த லிவர் சிரோசியஸு, வயிறு ஊதிக்கிறது, ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தியை முழுமையாக இழக்கும் போது தான் அவங்களுக்கு இதனுடைய நோயில் தெரியும். இப்போ சிறுநீரக பாதிப்புனா அதுக்கான சிம்டங்கள் நிறைய உடல் ரீதியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கவங்கெல்லாம் ஆரம்ப நிலையிலே உங்களையே சரிப்படுத்திக்கிங்க. சரி பண்ண முடியாத ஒரு வியாதியே கிடையாது. இங்கே சரி பண்ணுறதுக்கான சிகிச்சைக்கு போகாமல் காலம் முழுவதும் அந்த உறுப்பு நச்சுக்களுக்கு எதிரானது. நீங்கள் நச்சை கொடுத்து சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விரைவாக நீங்கள் கல்லீரல் நோயாளியே தான் ஆவீங்க. ஸோ இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 8000 நச்சு